வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளோட டிஷ்ஷு மரவள்ளி கிழங்கும் மட்டன் சுக்காவும். இப்போது மரவள்ளி கிழங்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஊர் சைடில் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம். இது வந்து கேரளாவோட டிஷ்ஷு. இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த கிழங்கு பாருங்கள். இது வந்து நம்மளோட தோட்டத்திலே விளைஞ்ச மரவள்ளி கிழங்கு. உங்களுக்கு தெரியுதா, வித்தியாசம் தெரியுதா? இப்போ நம்ம கடையில் வாங்கினோன்னா அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம தோட்டத்தில் இருந்தது, நமக்கு தேவைங்கிறதுனால வீட்டுக்கு பிடுங்கிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட். இப்போ பாருங்கள், அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதை பாருங்கள், முதல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் தோலை வந்து எப்படி எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், இடையில லேசாக கீறிட்டு இப்படி லைட்டாக கத்தியை வச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதோடய தோல் அதாவே உறிஞ்சி நீட்டாக அழகாக வந்துடும். இப்படியே நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா எல்லா கிழங்கையுமே இதே மாதிரி தோலை உரித்து எடுத்துக்கிறோம். மொத்தம் 3 கிழங்கு இருக்குது. 3மே சின்ன சைஸ் தான். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ தோலை உரித்து எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போடாமல் அந்த பீஸையும் வந்து கொஞ்சம் 2 குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எந்த ஷேப்பில்னு? எந்த ஷேப்புன்னு இல்லை, கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த கிழங்க மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சீனி மட்டும் தொட்டு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு அவிச்சு நம்ம சீனியை மட்டும் தொட்டு சாப்பிடுவோம். இது வந்து நம்ம ஊர் ரெசிபி கிடையாது, கேரளா ரெசிபி தான். இப்போ பாருங்கள், இந்த கிழங்க நம்ம அவிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம். தண்ணி வந்து எப்படி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நல்லா கிழங்கு வந்து மூழ்கணும். பாருங்கள், மஞ்சள் பொடியை நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். அங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வருது. கிழங்கு கொதித்து அது வந்து வேகிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்கிங்கன்னா, கரண்டியை வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், இப்படி நல்லா உங்களுக்கு மசிகிற அளவுக்கு வெந்திருக்கும். சீக்கிரமே வெந்துடும் நீங்கள் இப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா. எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு வெந்துட்டு கிழங்கு. 5லேருந்து 10 நிமிஷம் போதும். இங்கே பாருங்கள், நான் இதை வந்து எப்படின்னா ஒரு பருப்பு கடையில் மற்ற வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குருவோம். இங்கே பாருங்கள், நல்லா எல்லா கிழங்கையுமே கொஞ்சம் ரொம்பவும் மசிக்க வேண்டாம், லைட்டாக இப்படி உடச்சி விட்ருங்க எல்லா கிழங்கையும். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இதை மாதிரி நீங்கள் வந்து எடுத்து விட்ருங்க எல்லா கிழங்கையுமே. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்ன சாப்பிடணும் போல் இருக்கா? நல்லாயிருக்கும். இப்படி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு தாச்சி அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் சூடான உடனே அதில் எண்ணெய் ஊற்றுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். நான் ஒரு சில டிஷ் வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன், ஏன்னா என் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக எப்படி தாளிப்போமோ அதே தான் இதுக்கும். முதல்ல கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்குது. கடுகு வெடித்தோடனே இப்போது 2 வத்தலை கிள்ளி வச்சுருந்தேன். அந்த வத்தலையும் உள்ளே சேர்த்துக்கிட்டோம். வத்தல் வந்து கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சோடனே நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்சோடனே இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, என் குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க, என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு நமக்கு வந்து அடங்கிட்டு இப்போ வந்து கிழங்குகள் எல்லாம் எடுத்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். நல்லா மசிஞ்சு இங்கே பாருங்கள், இப்படி மசிக்கிறதும் உங்களுக்கு தெரியணும். கொஞ்சம் கட்டியாக கிடந்துச்சுனாலும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. அதனால் இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எல்லா கிழங்கும் இப்போ உள்ளே சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறிடுங்க கரண்டியை வச்சு. அந்த நல்லா அந்த வத்தல் எல்லாம் நல்லா எல்லா கிழங்குலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிழங்கு முடிஞ்சிட்டு. இப்போ இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா வச்சுருக்கேன். நீங்கள் சிக்கன் சுக்காவும் வச்சுக்கலாம், எது உங்களுக்கு ஈஸியோ அதை வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும், சாப்பிடுங்க. தேங்க்யூ.